யார் சார் நீங்க? இப்படி பெர்மிஷன் இல்லாமலாம் வரக்கூடாது. வெளியே போங்க சார். என்ன சாரு மோரன்னுக்கிட்டு எங்க ஏரியாவிலேயே வந்து இருந்துகிட்டு எங்களையே வெளியே போக சொல்லுவீங்களா? ஹலோ மிஸ்டர், யார் நீங்க? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இது ஒன்றும் கடை கிடையாதுங்க, ஆஃபீஸ். என்ன வேணும் உங்களுக்குலாம்? நேத்து சாப்பிட்ட பிரியாணி இவனுக்கு செரிக்கலையாம். ஒரு ஊசி போட்டு அனுப்பு. ஏங்க எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாரு பாப்பா, பக்கத்து கோவில்ல கும்பாபிஷேகம் நடத்த போறோம். ஒரு 50,000 பணம் கொடுங்க. என்ன நடக்குதுங்க? கபிலன், யார் இவங்கலாம்? கேக்குறாங்கல்ல, யாரா நீங்களா? இத பாரு தம்பி, மரியாதையா தானே பேசிக்கிட்டு இருக்கோம். அதே மரியாதையை கொடுத்தா நல்லா இருக்கும். நீங்க தான் இந்த கடை ஓனரா? பக்கத்து கோவில்ல கும்பாபிஷேகம் நடத்துறோம். ஒரு 50,000 உங்க கடை பேர்ல எழுதுங்க. என்னது 50,000-மா? மேடம், இவங்க பொய் சொல்றாங்க. பக்கத்து கோவில்ல இப்பதான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. கபிலன், உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஏய், எங்களை மீறி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருவே நீ? ஒண்ணா? ஐயோ, கபிலன். ஏய், டேய், போடா. ஐயோ. ஏய், விட்றா அவனை. ஏய், விட்றா அவரை. விட்றா. மைதிலி, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. விட்றா அவரை. ஓகே மேடம். ஏய், போலீஸ் கீழீஸ் ஃபோன் பண்ண கொன்னு விடுவேன், ஞாபகம் வச்சுக்க. அட்ரா. ஹலோ. பண்ணிட்டேன் மேம். ஓகே. அக்கா, ஐயோ அக்கா, என்னாச்சு? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியாச்சு மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அக்கா, அக்கா, என்னாச்சு? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்களாடா? வாங்கடா. ஏய், போங்கடா, போங்கடா. அக்கா, எந்திரிங்க. அக்கா, எந்திரிங்க, வந்து பாருங்கக்கா. மேடம். அக்கா, அக்கா, எந்திரிங்கக்கா. அக்கா, 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 மேடம், அக்கா, என்னாச்சு எழுந்திரிங்கக்கா. மேடம்? புடிதா இங்க பாருங்க, புடிதா. அக்கா. போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க, போ. புடிதா இங்க பாருங்களேன். அக்கா. சீக்கிரம் வாங்க. புடிதா, அக்கா, அக்கா, கண்ணை திறந்து பாருங்கக்கா. இங்க பாருங்க. அக்கா, புடிதா, அக்கா, எந்திரிங்கக்கா. அக்கா, என்னக்கா ஆச்சு? கண்ணை திறந்து அக்கா, பாருங்க. பயமா இருக்கா? எழுந்திரிங்கக்கா. அக்கா, அக்கா, புனிதா, ஒன்னும் இல்ல புனிதா. அக்கா, ஒண்ணும் இல்லக்கா உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல. சாரி புனிதா, அவங்கள அடிக்கிறேன்னு தெரியாம உங்க மேல கைப்பற்றுச்சு. ஐயோ, வலிக்குது. சாரி புனிதா, நான் வேணும்னு அடிக்கல. என்ன அடி? உங்களுக்கு சண்டையெல்லாம் போட தெரியுமா கபிலன்? ரவுடிங்க அப்படி வந்ததும் பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அதான் சண்டை போட்டேன். அவங்க கூட சண்டை போட்டீங்க, சரி. எதுக்கு என்ன அடிச்சீங்க? சாரிங்க, தெரியாம கைப்பற்றுச்சு. தெரியாம கைப்பட்டுச்சா? அடி விழுந்ததை பார்த்தா கோவாக்கு கூட்டிட்டு போலங்கிற கோவத்தை காட்டின மாதிரில இருந்துச்சு. விளையாடாதீங்க புனிதா, நான் தெரியாம தானே பண்ணேன். பார்த்தா அப்படி தெரியலையே. சாரி புனிதா, கண்ணை எப்படி சவந்துருச்சு பாருங்க. ஐயோ, நான் ஒரு முட்டாள். பக்கத்துல யார் யார் வராங்கன்னு தெரியாம கண்ணா பின்னா அடிச்சிட்டேன். சாரி. விடுங்க கபிலன், நான் தானே உள்ள வந்தேன். என்ன, எனக்காகவாவது கொஞ்சம் பாவம் பார்த்துருக்கலாம். கண்ணு ரொம்ப செவந்திருக்கே. புனிதா, ஐஸ் கட்டி ஒத்தரம் கொடுத்தா சரியா போயிடும். நீங்க எந்திரிங்க, வாங்க. பார்த்து எந்திரிங்க. மெதுவா. பார்த்து மெதுவா எந்திரிங்க. வாங்க. சரி, கிளம்பட்டுமா? அப்ப சார் வீட்டுக்குள்ள வர மாட்டீங்க, அப்படிதானே? என்ன பார்த்தாலே உங்க வீட்டு ஆளுங்க சலங்கையை கட்டி ஜங்கு ஜங்குன்னு ஆடுவாங்க. இன்னைக்கு அவங்க வீட்டு பொண்ணை வர அடிச்சிருக்கேன். ஐயோ, நான் வரலப்பா. என்ன கை நீட்டி அடிச்சவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அப்படியா? என்ன பண்ணுவீங்க? ஆ, நீங்க வீட்டுக்குள்ள வாங்க, நான் சொல்றேன். ஐயோ, நான் வரலப்பா. வாங்க கபிலன், இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள வராம எப்படி? வாங்க. வேண்டாம் புனிதா, என் கையால உங்களை அடிச்சது நினைச்சா. இங்க பாருங்க, உங்க கை என் மேல தெரியாம பட்டதுக்கு அடிச்சேன்னு திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ நீங்க பிளான் பண்ணி அடிச்ச மாதிரி தான் தெரியுது. ஐயோ, ஏங்க, என்னோட புனிதாவை நான் அடிக்கலாம் மாட்டேங்க. அதே நேரத்தில் உங்க அம்மா மாதிரி பாசத்தை காட்டி அப்படியே கழுத்தையும் நெரிக்க மாட்டேன். ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பீங்களா? எங்க அம்மாவை இழுக்காம உங்களுக்கு தூக்கமே வராது போலயே. பாருங்க, என்ன அடிக்கவே வந்துட்டீங்க. திருப்பி விளையாட்டுக்கு அடிக்கணும்னு கூட நினைச்சதில்ல. யாருக்கோ கை ஓங்கி
அது கடைசியில் உங்கள் மேலே பட்டுச்சு பாருங்க.